This must be Uncle Owl. When did he come to the village? Nobody saw him coming along the village road. இவர் வந்துட்டு அந்த வழியாக நடந்து வந்ததை நாங்கள் பார்க்கவே இல்லையே. எப்படி இவர் வில்லேஜ் ரோட் வழியே இவர் நடந்து வில்லேஜ் ரோடு வழியே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்கும் டவுட்டு. ஓகே, எல்லாரும் அப்படியே ஆச்சரியமாக பார்க்காங்க அங்கிள் அவளை. Tonight all the rats will disappear from this village. But remember, everyone must stay inside their homes. If anyone steps out, they will be in great danger. அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னைக்கு நைட்டு எல்லா எலிகளும் இந்த வில்லேஜை விட்டு காணாமல் போயிடும். பட் நீங்கள் ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். இல்லை யாராவது ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியே வந்தீங்க அவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் அவள் சொல்கிறாரு. ஓகே. As the night spreads itself across the sky, the two young men are too curious to stay at home. அவங்களால இருக்க முடியல. என்ன அப்படின்னா என்ன பண்ண போகிறாங்க? நைட்டு இப்போ ராத்திரி நேரம் வருது, இருட்டாகுது, ஸ்கை ஃபுல்லாக இருட்டாகுது. 2 மென் வந்து அவங்களுக்கு என்ன பண்ண போகிறாரு அங்கிள் அவள்னு அவங்களால ஆர்வம் தாங்க முடியல. They climb up the branches of the mango tree and wait for the darkness to come. இருட்டாகிறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த மேங்கோ ட்ரீ மேலே ஏறி போய் உட்காந்துக்கிறாங்க. எவ்வளோ சேட்டை அங்கிள் அவள் சொல்லியும் கேட்கல, மேலே போய் ஏறி உட்காந்துக்கிறாங்க. In the depth of the night, இருள் சூழ்ந்த வேலையில் பயங்கர இருட்டு. அங்கிள் அவள் ஹூட்ஸ் லவுட்லி. அங்கிள் அவள் வந்து ஹூ அப்படின்னு அதுக்கே உண்டான பாணி. அங்கிள் அந்த அவுல்னாலே ஒரு மாதிரி சத்தம் கொடுக்கும் இல்லையா, அதோட சவுண்டு தான் ஹூட்ஸ். ஹூட்ஸ் லவுட்லி. அங்கிள் அவள் சத்தம் கொடுக்குறாரு. Hundreds of owls fly from the banyan tree, filling the night sky with the rush of their wings. அதாவது என்ன பண்ணுறதுனா, நூற்றுக்கணக்கான அவுல்ஸ் வந்து என்ன அப்படின்னா பேனியன் ட்ரீலேருந்து ஃப்ரம் த பேனியன் ட்ரீ ஃபில்லிங் த நைட் ஸ்கை, மரத்துலேருந்து அந்த ஆலமரத்துலேருந்து பறந்து போய் ஈவன் அந்த நைட்டு ஸ்கையவே மறைக்கிற அளவுக்கு, அந்த இருட்டையும் மறைக்கிற அளவுக்கு அப்படியே சிறகடிச்சு பறக்குதான், பயங்கரமாக பறக்குதான். அட் த எண்ட் ஆஃப் த நைட்டு விடியற் கால நெருங்கும் போது த owls return to the banyan tree, each with a rat clutched in their claws. அந்த நைட்டு இரவு நேரம் கடந்து விடியற் கால கிட்ட வரும்போது அந்த பேனியன் ட்ரீ கிட்ட எல்லா owlsம் திரும்ப வரும்போது அதோட கால்களில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒவ்வொரு எலியை பிடிச்சிக்கிட்டு வந்திருக்குது. ஓகே. இப்போ அங்கிள் owl's orange shawl has dropped to the ground as he stands beneath the tree. beneathனா under, சரிங்களா, கீழே நிற்கிறாங்க, சரிங்களா, அண்டர் த ட்ரீ, அதான் beneath the tree. அங்கிள் அவளோட ஆரஞ்சு ஷாலை அவர் கீழே விரிக்கிறாரு. இங்கே பாருங்கள், விரிச்சிருக்கிறாரு. விரித்த உடனே விரித்து வச்சுருக்காரு. ஹிஸ் பாடி இஸ் கவர்ட் வித் த பேர்ட்ஸ் ஃபெதர். இப்போ தான் மரத்தில் இருந்தவங்கெல்லாம் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க, அங்கிள் அவளோட ஷாலை, அந்த ஆரஞ்சு ஷாலை ரிமூவ் பண்ணால் அது உடம்பு ஃபுல்லாக ரெக்கை. அப்போ இதுவும் பெரிய அவுல் தான், சரிங்களா. ஹிஸ் லெக்ஸ் லுக் லைக் அ பேர்ட்ஸ் அண்ட் ஹெட் லுக்ஸ் லைக் an owls. ஆல்ரெடி அதோட மூஞ்சி வந்து அந்த மூஞ்சி மாதிரி தான் இருக்குது. உடம்பு மட்டும்தான் மனுஷன் மாதிரி அந்த ஷாலை வச்சு கவர் பண்ணதுனால இருந்துச்சு. இப்போ அது கீழே துணியை விரிக்கவும் அதுக்கு பெரிய ரெக்கை இருக்குது. அதோட கால் வந்து பறவையோட கால் மாதிரி இருக்குதாம். He has 2 big wings instead of hands. அதுக்கு கைக்கு பதிலாக 2 ரெக்கை இருக்கான். The owls dropped their rats into the orange shawl. எல்லா அவுலும் என்ன பண்ணுதான், ஒவ்வொன்றா அது கொண்டு வந்த எலியை எல்லாத்தையும் அந்த ஆரஞ்சு ஷால்குள்ளே போடுதான். As if by magic it folds up, the rats disappear into the soil. டக்குன்னு என்னாச்சா, அந்த அந்த இது என்ன பண்ணுறாங்க, அங்கிள் அவள் அந்த ஷாலை அப்படியே மொத்தமாக as if by magic it folds up, அதை மடக்கி பிடிக்கிறாரு. அந்த ரேட்ஸ் எல்லாம் மண்ணோட மண்ணாக காணாமல் போயிடுச்சு. சடன்லி
Uncle Owls dive down at the mango tree where the two young men have been watching him silently. Suddenly என்னாச்சா, அங்கிள் அவுல் அப்படியே அவருடைய ரெக்கையை விரித்து பறந்து மேங்கோ ட்ரீ கிட்ட வராராம். அங்கே அவங்க டூ மென்னும் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் என்னாச்சு, அடுத்த நாள் காலை, மறுநாள் காலை, the villagers are delighted to find that there is not a single rat in the village. நெக்ஸ்ட் மார்னிங் என்னாச்சா, எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமா, என்னன்னா ஒரு எலி கூட அந்த ஊரில் இல்லையா. பட் where are the two young men? The villagers search high and low, but the two men are never be found again. அதுக்கப்புறம் என்னாச்சா, ஓகே அந்த 2 யங் மேனும் எங்கே போனாங்க அப்படின்னு வில்லேஜ் அங்கே இங்கே சுற்றி முற்றி மேலே கீழே எல்லா இடத்துலையும் தேடுறாங்களாம். ஆனால் அந்த 2 மேனையும் அதுக்கப்புறம் யாராலையும் எங்கேயும் பார்க்க முடியலையா. ஸ்டோரி நல்லா இருந்துச்சா? தேங்க்யூ, பபாய், காட் பிளஸ் யூ.